கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 22வது வசனம். மத்தேயு 17:22, Matthew 17:22. அவர்கள் கலிலேயாவிலே சஞ்சரிக்கும் போது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார். இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் கலிலேயா பகுதிக்கு போயிட்டாங்க. அவங்க வசித்து எல்லாம் பண்ணிட்டு கொண்டு வந்த கலிலேயா பகுதிக்கு போயிட்டாங்க. இது அவங்களோடு தனித்து இருக்கும்போது நடக்கக்கூடிய ஒரு காரியம். அதாவது திரளான ஜனங்கள் எல்லாரும் வந்து போனதுக்கப்புறம் இப்போ இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் தனித்து இருக்கும்போது சொல்லக்கூடிய ஒரு காரியம். என்ன சொல்கிறாரு? மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார். அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரண்டாவது முறையாக தான் எப்படி கைது செய்யப்பட்டு கொலை செய்யப்படுவாருங்கிற சொல்கிறாரு. முதலாவது என்ன சொன்னார்? மத்தேயு 16வது அதிகாரத்தில் பார்த்தோம். என்னை யாருன்னு கேட்குறாங்கன்னு சொன்னாங்க. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், மற்றவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க கேட்ட உடனே பேதுரு சொன்னார், நீங்கள் தான் மெய்யான ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று சொன்ன உடனே ஆண்டவர் சொன்னார், எப்பா இது உனக்கு மாம்சமும் ரத்தம் வெளிப்படுத்தலை, பிதாவாகிய தேவன் தான் வெளிப்படுத்தினார், நீ யார்ட்டையும் சொல்லாதீங்க சொன்னதுக்கப்புறம் 21 வசனம் தான் போய் பாடுபட போவோம் மறிக்கவும் சொல்லி முதலாவது முறையாக சொன்னார். இப்போ ரெண்டாவது முறை அங்கே சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? அவர் சொல்லும்போது மனுஷகுமாரன் என்கிற, அதாவது இரட்சகருக்கான ஒரு அடையாளம் இல்லை டைட்டில் என்று மெசையானிக் டைட்டில் சொல்லுவாங்க இல்லையா? தானியேல் 7வது அதிகாரம் 13-14 சொல்லும்போது அவரை பற்றி சொல்லும்போது மனுஷகுமாரன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்கிறார். ஆனால் இதனுடைய ஒத்த பகுதி சொல்லும்போது லூக்கா 9வது அதிகாரம் 44 வசனத்தில், நீங்கள் இந்த வார்த்தைகளை கவனமாய் கேளுங்கள். எப்படி? கவனமாய் கேளுங்கள். நீங்கள் அது ஆங்கில வேதாகமத்தில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். லெட் திஸ் வேர்ட் சிங்க் டவுன் இன்டு யுவர் இயர்ஸ் என்று சொல்லக்கூடியதா. இது உங்களுடைய காதுகளில் ரொம்ப பலமாக உள்ளுக்குள்ளே போய் ஒலிக்கட்டும் என்று சொல்லக்கூடியதாக. என்ன? மனுஷகுமாரன் கைது, அவர் என்ன காட்டி கொடுக்கப்படவும் அவர் மனுஷர்களால் கைது செய்யப்படக்கூடதும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்கிறாரு. அப்போ இங்கே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ரொம்ப தெளிவாக அவர் கைது செய்யப்பட போவதையும் அவர் எப்படி கைது செய்யப்பட போகிறாருங்கிறதையும் தெளிவாகவும் அதே நேரத்தில் நிச்சயத்தையும் சொல்லக்கூடியதாக. அப்போ அவரை காட்டி கொடுப்பது என்பது ஒரு விபத்து அல்ல, இது தேவனுடைய மீட்பின் திட்டம் என்பதை மிக அழகாக நமக்கு காட்டக்கூடியதாக. ஏன்னா இங்கே சொல்லும்போது மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார் அப்படின்னு சொல்லும்போது தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து மனுஷர்கள் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதற்கு தன்னை தானே அவர் கொடுக்கக்கூடிய ஒரு காரியமாக பார்க்குறோம். இந்த வசனம் எதை காட்டுதுன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய முன்னறிவை காட்டுகிறது. அதே சமயத்தில் அவர் வேண்டுமென்றே கல்வாரி சிலுவையை நோக்கி போகிறாரே ஒழிய கல்வாரி சிலுவையை விட்டு தூரமாக போகவில்லை. அது இந்த 3 காரியமும் ரொம்ப அழகாக நம்ம இதில் பார்க்க முடிகிறது. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? முதலாவது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையை வெறுத்து ஒதுக்காம அதிலிருந்து விலகாம அதை தன்னுடைய 2 கரங்களாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கரத்தை பார்க்கிறோம். ஏன்னா அதாவது நம்ம இப்படி காரியங்களை சகிக்கக்கூடிய ஒரு மக்களாக இருக்கிறோமா? ஏன்னா இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து போகிற பாதையில் ஒரு பெரிய போராட்டங்கிறது தெரியும். அவருக்கு பெரிய போராட்டம் தெரியும். ஆனாலும் அவர் என்ன பண்ணலை, அது ஏதோ அவருக்கு ஒரு ஆச்சரியமாக இல்லை, மாறாக அவர் என்ன பண்ணுறாரு, இதுதான் என்னுடைய நோக்கம், இது தேவனுடைய திட்டம், அதனால் நான் தேவனை முழுமையாய் நம்பி விசுவாசித்து இதை நோக்கி போகிறேன் என்று சொல்லக்கூடியதாக. அப்போ இதில் இன்னொரு காரியம் நமக்கு என்ன தெரியுமா? நிறைய நேரங்களில் கர்த்தருடைய திட்டம் என்ன, மகிமைக்கு முன்பாக வழி இருக்கும்னு தெரியுதா? எப்பவுமே நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இது இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலை நம்ம கொண்டாடுறோம். ஆனால் அந்த உயிர்த்தெழுதல் வருவதற்கு முன்பாக தான் கூட இருந்தவன் காட்டி கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியது எவ்வளோ பெரிய காரியம். அதுவும் இல்லாமல் எப்படி இப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தில் போகக்கூடிய ஒரு காரியம். அதனால் தயவு செய்து நம்மளுடைய பாடுகளை அது தோல்வின்னு எடுக்காதீங்க. ஏன்னா சில நேரங்களில் நம்ம பாடுபடக்கூடியது, நம்ம சஃபர் பண்ணுறோம், நம்ம வழியில் போகிறோம், வேதனையில் போகிறோங்கிறது தோல்வின்னு எடுக்காதீங்க. ஏன்னா அந்த பாதை தான் நம்ம தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றக்கூடியதும்
அதே சமயத்தில் தேவனுக்கு மகிமையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா நம்ம இதில் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து கையாளாகாதவராக அவர் போய் கஷ்டப்பட்டு மரிக்கலை. மாறாக அவருக்கு என்ன வரும்னு தெரியும், அதை தெரிந்து அதை தேர்வு செய்து அதை எதிர்நோக்கி செல்லக்கூடியவராய் இருந்தார் என்கிறத பார்க்கிறோம். அப்போ நம்மளும் நமக்கு வரக்கூடிய வேதனைகளை அவாய்ட் பண்ணாமல் அதை ஏற்றுக்கொள்வோம். ஏன்னா சில நேரங்களில் கர்த்தருடைய மகிமைக்கு முன்பாக வேதனை இருக்க தான் செய்யும். வல்லபிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இதோ உம்முடைய திட்டத்தில் அநேக நேரங்கள் ஆண்டவரே தேவ மகிமை எங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுவதற்கு முன்பாக வலிகளும் வேதனைகளும் உண்டும் என்பதை அறிந்து கொண்டோம். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாய் வாழ எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.